சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண இந்திரன், திடீயன், அஸ்வின் இவங்க எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே வந்து சகஜமாக ஜாலியாக எல்லாருமே பழகிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிப்போம். ஹீரோயின் எல்லாமே கேட்டாங்க, ஹீரோயினுக்கு உங்களுக்கு எப்படி கெமிஸ்ட்ரின்றாங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியாது. இந்த படத்தின் இயக்குனர் பல ஆண்டுகளாக முயற்சித்து முடியாமல் போய் விரக்தியின் விளிம்பே போனவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சாரால இந்த படத்துல ஒரு இயக்குனராக இருக்காரு. அவருடைய ஆசை என்னென்னலாம் இருக்கணும் அப்படி அவர் ஃபேஸே பார்த்து நான் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், சார் நீங்க முன்னாடி பண்ணுங்கள் படம் வேற இல்லை. அந்த மாதிரி முதலாளிகள் இல்லாதது இன்னைக்கு வந்து ஒரு முதலாளிக்கு என்னென்ன ஒரு லட்சணங்கள் வேண்டுமோ அத்தனையும் உண்டு. அவர்கிட்ட கண்டிப்பும் உண்டு, பரந்த மனதும் உண்டு, ஹெல்ப் பண்ற குணமும் உண்டு. வெறும் வியாபாரம் மட்டும் இல்ல, சரி விட்டு கொடுக்கிற குணமும் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அவருடைய பிள்ளைகள் எனக்கு முன்னால வளர்ந்தவங்க, அவங்க எல்லாம் இத பண்றாங்கன்னும் போது நான் கண்டிப்பா வந்திருக்கக்கூடிய மீடியா பத்திரிகை நண்பர்கள், அப்புறம் எங்களை வாழ்த்த வந்த திருப்பூர் சுப்பிரமணியம் சார், நாசர் சார், உதயகுமார் சார், பொன்ராம் சார், சிவா சார், வீரா சார், எழில் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. போகிறப்பயே தள்ளுறப்பயே பார்த்து டைம் ஆயிடுச்சு, அடுத்தது வெளில நிற்கிறாங்க பேசுங்கன்னா நான் என்ன பேசுன்னு தெரியல, படபடன்னு இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட். என்ன அப்படின்னா, இதே சாலை கிராமத்தில் பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்டில் வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி இந்த இடத்துல நம்மளோட படத்தோட ஆடியோ லான்ச் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. என்னுடைய நண்பர் உதயராஜ், மோகன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரில. உதயா, மோகன் இவங்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு மேடை கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஏன்னா வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தப்போ சும்மா அப்படி பைக் விடுறதுக்கு வருவார் உதயா. அப்போது மூஞ்சி காமெடியாக இருக்குது, எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கலக் போதியாரில் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து இவ்வளோ தூரம் நான் வந்தேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி உதயா. நீங்கள் கால் பண்ணி இப்படி ஒரு கதை இருக்குது, நீங்கள் கேளுங்க, பிடிக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூட என்னை வந்து ஒரு தம்பி போல் சார் சொன்னி என்னை வந்து பார்த்துக்கிட்டு தினாண்ணா எங்கே உட்காந்துருக்கீங்க, தினா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. என்னை வந்து நீங்கள் கூட என்னுடைய மேக்கப் மேன் அண்ணன் வந்து கூடயே வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சார் எல்லாமே பார்த்துக்கிறது. தம்பி பாலா, இன்னும் நிறைய பேர், எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண இந்திரன், திடீயன், அஸ்வின் இவங்க எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே வந்து சகஜமாக ஜாலியாக எல்லாருமே பழகிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிப்போம். ஹீரோயின் எல்லாமே கேட்டாங்க, ஹீரோயினுக்கு உங்களுக்கு எப்படி கெமிஸ்ட்ரின்றாங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியாது, நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது. சரி நம்ம யார்ட்டையும் ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா டக்குன்னு திரும்பி யூகே சார் நின்றுட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும். அவர் வாட்டானார், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சொன்ன நீங்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பீங்க, எங்களை பேச விட மாட்டீங்க அப்படின்னுவோம். ஸோ உண்மையிலே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது யூகே சாருக்கும் ஹீரோயினுக்கு மட்டும்தான். இல்லை இந்த ஹீரோயினுக்காக தான் இவர் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வராரான்னு எங்களுக்கு தெரியல. போட்டுட்டு வந்து காலையிலே ஃபர்ஸ்ட் வந்து நின்று வரை இப்போ கொஞ்சம் முடியை வெட்டியிருக்காரு. இல்லைன்னா ஹீரோயினை விட அதிக ஹேர் அவருக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படி ஊதுறன்னா இந்த டைலாக் நல்லா இல்லை, இது வேண்டாம் அப்படின்னு மெல்லமாக போட்டுப்பாரு. சரின்ட்டு சரி வாங்கடா போகலான்ட்டு 3 பேரும் கூட்டிட்டு வந்துடுவேன். நான் போய் சார்ட்டு சொல்லுவேன், கோகுல் சார் ப்ரொடியூசர்லாம், ஏன் என்னங்கய்யா இது சரிங்க பாருங்க, அவர் கண்ணாடி கைட்டினாரா போட்டுருந்தாரான்னு. கண்ணாடி போட்டுக்கிட்டு தாங்க லைட்டாக கேட்டினாரா, அப்போ அந்த டைலாக் வேண்டாம், நீங்களே ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படி சொல்ல. ஆனால் என்ன டைலாக் தேவையோ அந்த டைலாக் இந்த இடத்துல வச்சுக்கோங்க புகழ் அப்படின்னாங்க. சரி நம்ம சேனலில் இருக்க சாயில் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒவ்வொரு டைலாக்குமே அதில் ரவிமரியா சார் நிறைய சொல்லியிருக்கேன். புகழ் இது வந்து சேனல் ஒன்று, அங்கே ரசிக்கிறது வேறடா, இது வேற ஒரு பாதை, இந்த பாதைக்காக நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. வின்சென்ட் சார் வந்து எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ஐயோ வில்லன் 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 அப்படின்னு இருக்கும். கிட்ட போய் பழகினா தெரியும், அவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி. அப்படி ஹாய்ங்க அவர் பேசுறதே போய் பார்க்க, நம்ம தான் இதில் தான் டிவியில் பார்த்தா டப்பிங்கில் தான் அப்படி பேசுறாரு, உண்மையிலே அவர் குழந்தை மாதிரியே பேசுவார். அதே போல் மியூசிக் டைரக்டர்
நல்லா நாங்கள் பழகந்த பிறகு மாப்பிள்ள நீங்கள் இந்த பாட்டு பாடுறீங்களான்னாங்க. ஐயா படம் நல்லபடியாக எல்லா ப்ரொடக்ஷன் கிடச்சிருச்சு, எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. நான் பாடினா கேட்க மாட்டாங்க, புரிஞ்சுங்க. இல்லை நீங்கள் பாடுங்க பாடுங்க சொல்லி வற்புறுத்தி இந்த பாட்டில் ஒரு லைன் பாட வச்சார். ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். கேமராமேன்ஸ் எங்களை நீங்கள் தான், பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் இந்த படத்தை எடுத்து போய் சேர்க்கணும். என்ன தான் நாங்கள் வந்து நல்லபடியாக உழைச்சி இது பண்ணினா கூட எல்லாருமே வந்து நிழலுக்காக மரத்தை தேடி போவோம். ஆனால் அந்த மரம் வெயில் நிற்கிறது யாரும் தெரியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட சேருங்க. இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இது பண்ணுறேன். இங்கே வாழ்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அதிகமாக பேசிட்டுனான்னு தெரில, தேங்க்யூ. யாரையாச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும். ஏன்னா எனக்கு திடீர்னு நிறைய பேர் வந்து எனக்கு படப்படப்படன்னு ஆகி போச்சு. நான் நிறைய பேசுவேன் இந்த மைக் இருந்ததுன்னா. பட் இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கும். தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச் மக்களே, நன்றி. படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும், எனது பாசத்திற்குரிய மீடியா நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற திருப்பூர் சுப்பிரமணிய சார், நாசர் சார், அம்மா கிருஷ்ணன், சிவா சார் போன்ற ஆளுமை, பொன்ராம் சார், என்னை உருவாக்கிய எழில் சார், என்னுடைய நண்பன் புகழ், இப்படி ஏகப்பட்ட ஜாம்பவன் இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொற்பொழிவுன்னு சொல்லிட்டு சின்னதாக பேச சொன்னாங்க. ரொம்ப டைம் கம்மி, அதனால வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த படம் அம்மா கிருஷ்ணன் சிவா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய தீனி. யானையை வந்து ஒரு கரும்பு தோட்டத்தில் விட்டு அது என்ன பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு. தோட்டத்தையே அழிச்சிருக்கேன், படத்தை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நான் சொல்லலை. இந்த படத்தில் வந்து என்னுடைய கேரக்டர் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணாமலே இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு ஆளாக பார்த்து கதை சொல்லி கடைசியாக சக்கரை எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க படத்தை. எங்கள் ஃபேமிலி என்ஜாய் பண்ணாங்க. திருப்பூர் சுப்பரன் சார் அவங்க டூவோட வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. வழக்கமாக அவங்க படம் பார்த்தாங்கன்னா நடுவில் எந்திரிச்சு போயிடுவாங்கன்னா, எந்திரிச்சே போகாமல் உட்காந்து படம் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி அப்படின்னாங்க. ஒரு நடிகனுக்கு ஒரு ப்ரொடியூசர் வாயால கேட்குற பெரிய அவார்டு இதுதான். அந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் திரு கோகுலம் அவர்களுக்கும் திரு டாக்டர் ஸ்ரீவசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் கூட என்னுடைய கேரக்டரை ஒவ்வொரு டிசைனா செதுக்கி எழுதின இந்த படத்தின் இயக்குனர் பல ஆண்டுகளாக முயற்சித்து முடியாமல் போய் விரக்தியின் விளிம்பே போனவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சாரால இந்த படத்துல ஒரு இயக்குனராக இருக்காரு. அவருடைய ஆசை என்னென்னலாம் இருக்கணும் அவர் ஃபேஸே பார்த்து நான் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், சார் நீங்க முன்னாடி பண்ணுங்கள் படம் வேற, எழில் சார் படங்கள்லாம் பண்ணிருக்கீங்க, அது வேற சார், இது வேற சார், இது ஏன் படம் சார் சொல்லிட்டே இருப்பார். ஸோ அவர் அப்சர்வ் பண்ணி அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். அதுதான் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துருக்கீங்க. ஒரு இடத்துல சொன்னாரு, இந்த படத்துல ஒரு 5 நிமிஷம் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் வரும் சார். நான் வந்து இந்த ஸ்கிரீன் பிளே எழுதும் போது வில்லன் ஆடுகிறார், நாயகர் 4 பேரும் தப்பிக்க முயற்சி பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஒரு சீன் எழுதினேன் சார். உண்மையை எழுதும் போது எந்த வில்லன் வந்து ஆட போறான், அங்குள்ள பிரிச்சிருக்கார் டைலாக, நீங்க படம் பார்த்தா தெரியும். இதற்கெல்லாம் மேல இந்த படத்துல முதல் ரசிகனா இருந்தது என்னுடைய அன்பான திரு யூகே அவர்கள். யூகே செந்தில்குமார் சார் வந்து காமெடி கிங் சுந்தர்சி சார்ட்ட வந்து பல படங்கள் கிட்டத்தட்ட அவர் டேரக்ஷன் பண்ண ஒரு 95% படங்கள் அவர் தான் கேமராமேன். இவர் கேமராமேனை போட்டிருக்காங்களே, நம்ம வந்து இந்த படம் காமெடி படமாச்சு, இவருக்கு முன்னாடி நடிக்கிறமேனு ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, பல சீன்ல கேமரா விட்டு எஞ்சி போயிடுவார், முடியல என்ன அப்படின்னு. டேய் நீ எதுக்குடா என்ன முடியாது சிரிச்சுட்டு ஓரம் போய் சிரிச்சுட்டே இருப்பாரு. என்னுடைய முதல் ரசிகனா இந்த இடத்துல ஈகே இருந்தாங்க. என்று அவரை பிடிச்ச விஷயம் என்னன்னா அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய ட்ரெஸ் தான். அவர் ட்ரெஸ்ஸை பாத்துறீங்களா? ஏன் சார் இந்த ட்ரெஸ்ஸை போறீங்க, கஷ்டப்பட்டு வாங்குறீங்கன்னா? இல்லை சார் தலைவா, மெட்ராஸ்ல வந்து வருஷத்துக்கு 20 நானே பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் பாரு. ஏன்னு கேட்டா இதே மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளா ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. கல்யாணத்திலிருந்து கருமாதி வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸா போட்டு போவார். இது மாதிரி ஒரு ட்ரெஸ் உலகத்திலேயே பார்க்க முடியாது, அவ்வளவு இதா இருக்கு. அதாவது ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கு, ஆனா போடாம மாதிரி இருக்குன்றார். தயவு செய்து மேல வந்து உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸை காட்டி, சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார். இல்ல ரைமிரியானதான் நீங்க ஃபர்ஸ்ட் கூப்பிடணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி என்ன மேல ஏற வச்சா. அப்படி அந்த அளவு ஒரு உளவியல் பூர்வமான நண்பன்.
இந்த ஃபங்க்ஷன், இந்த படம் இவ்வளவு சிறப்பா நடந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல மெயின் காரணம் என்னுடைய நிர்வாக தயாரிப்பாளர் அருணாச்சலம் அவர்கள். இப்படி ஒரு மேனேஜர் உலகத்திலேயே பார்த்திருக்க முடியாது. அற்புதமான மேனேஜர். அவருக்கு துணை நின்ற மிஸ்டர் மனோகர். இந்த படத்துல அதாவது இணை இயக்குனர், துணை இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்துல. நாகராஜ் சார் இருக்காரு, அப்புறம் நம்முடைய தலைவா ஜிந்தாங்க வாங்க, அருணாச்சலம் சார். இப்படி ஒரு மேனேஜர் தயவுசெய்து மிஸ் பண்ணீங்க. இந்த வாங்க நாகராஜ், இவரெல்லாம் டைரக்டருக்கு தோல் கொடுத்தவங்க. பல படங்கள் ஒர்க் பண்ணா கூட அதை ஈர்ப்போட ஒர்க் பண்றவங்க, இன்வால்மெண்ட் சொல்லுவாங்கல்ல. ஜிந்தா, மனமார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள். உங்க பேர் என்னம்மா? காம்பியர் பண்ணாங்க. சுமையா. இந்த 40 வருஷமா ஒரு நடிகனாக இருந்ததுக்கு இப்போ ஒரு பெரிய சேலஞ்சை வச்சிருக்காங்க அவங்க. நவரசங்களையும் மூஞ்சில தான் காமிக்காம நினைச்சேன், விரல் நுண்ணியில வச்சிருக்காரு அப்படின்னாங்க. I'll take this challenge. I'll try to, okay, good. சஜுக்கும் எனக்கும் ரொம்ப நீண்டமான ஒரு உறவு இருக்கு. ஹரி கூட அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது சில நிகழ்ச்சிகள் அவருடைய நண்பர்களுக்குள்ள பகிர்ந்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அது மைக்கில் சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே, சொல்லலாம், அவ்வளோ தப்பான ஒரு விஷயம் இல்லை. ரொம்ப கடுமையான உழைப்பாளி. ஹரிக்கு இணையான ஒரு ஃபாஸ்ட் ஏடி. அவருக்கு இந்த படம் கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் சஜு பேசுகிறேன். சஜுவா சார்? நான் தான் சார். அந்த இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தினார். ஓ சரி சரி ஓகே, என்னடா அப்படின்னு. முரளி சார் கூட பழகுங்க. எல்லாருமே அவருக்கு தேவைப்படும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பக்கத்தில் நிற்பாங்க. இது நான் மிகைப்படுத்துகிற இதுவே கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல மனசு, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. எதையுமே ஒரு தோல்வியாவோ ஒரு ஒரு இதுவாகவே எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவார். அந்த மாதிரி முதலாளிகள் இல்லாதது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு முதலாளிக்கு என்னென்ன ஒரு லட்சணங்கள் வேண்டுமோ அத்தனையும் உண்டு அவர்கிட்ட. கண்டிப்பும் உண்டு, பரந்த மனதும் உண்டு, ஹெல்ப் பண்ற குணமும் உண்டு. வெறும் வியாபாரம் மட்டும் இல்ல, சரி விட்டு கொடுக்கிற குணமும் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அவருடைய பிள்ளைகள் எனக்கு முன்னால வளர்ந்தவங்க, அவங்கெல்லாம் இதை பண்றாங்கன்னும் போது நான் கண்டிப்பா வந்து தான் ஆகணும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா பாராட்டப்பட வேண்டியது இந்த மேடைக்கு வந்த பிறகுதான் தெரியுது, இங்க இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அவருக்கும் தயாரிப்புக்கும் ஏன்னா ரவிமரியாவை எனக்கு பிடிக்கும். யாருக்குமே இல்லாத ஒரு தனி ஒரு ரிதம் அவருடைய பாடியில. நான் அவருடைய படங்கள் எல்லாமே கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த படத்துல பார்க்கும்போதே தெரியுது அவர் தான் சென்டர் ஃபிகரா இருக்கணும்னு. அதே மாதிரி சொன்னாங்க. சென்டர் ஓகே. ஸோ ஹாப்பி. எங்களுடைய ஆர் உதயகுமார் சொன்னாரு, எங்கள் இயக்குனர் சங்கத்தில்னாரு. எங்க நடிகர் சங்கத்திலும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா இருக்காரு. ஸோ ரொம்ப நல்லது. ஐ எம் வெரி ஹாப்பி பர்சனலி. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் வின்சென்ட் அசோகன். ஹி இஸ் சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். நான் அவர் கூட நிறைய பழகியிருக்கோம்னு சொல்லலாம். நிறைய இடம் நம்ம ஏர்போர்ட்ல தான் சந்திச்சிருக்கோம். யூர் அ வண்டர்ஃபுல் பர்சன். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் கெட்டிங் திஸ் பிரேக். ஸோ வாழ்த்துக்கள், அன்பு வெற்றியாக அமையட்டும். நன்றி. ஆக்சுவலா நான் ஜீபாவை அறியும்